இங்கே பார்க்க போகிறது தான் நாங்கள் இப்போது பீஃப் கறி. அப்புறம் இங்கே தான் ப்ரோ வந்துடுச்சு. வெல்கம் ப்ரோ. வெல்கம். இங்கே வந்து பார்த்தா அது என்ன மாதிரி மாதிரி இருக்கு. நம்ம ஒரு சின்ன பசங்க போடுவோம். இப்போ இங்கே வந்து என்ன மாதிரி இருக்கு. இந்த மாதிரி காலோட இதோட காலை நீங்கள் கிளியராக பாருங்க. காலை பாருங்க. இது முட்டு மனுஷனுக்கு முட்டு கிடையாது. இது வந்து ஃபுல் எலும்பா இருக்கு. என்ன ப்ரோ எலும்பா இருக்கு. போட்டு வச்சிருக்காங்க. இல்லைன்னா ஊர்லலாம் நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. 2 தக்காளி இருக்கும். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணுவோம். ஏன்னா கொரோனா டைம். ஸோ நாங்கள் உங்களை வந்து மிஸ்லீட் பண்ணதுனால பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்பெஷலாக வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சல் மிளகான்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 10 மிளகா யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு அப்புறமா காமிக்கிறோம். முதல்ல வந்து வெங்காயம் இதெல்லாம் வாஷ் பண்ணுவோம். தக்காளி வந்து ரொம்ப சூப்பராக வாஷ் பண்ணுவோம். அந்த தலையில் போட்டிருக்கிற அந்த கெட்டு பற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாரம்பரிய கெட்டுன்னு சொல்லுவோம். எங்கள் மக்கள் வந்து மீனவர்கள். நாங்கள் வந்து மீனவர்கள் வந்து பெருமையாக சொல்லுவோம். நாங்கள் மீனவர்கள் இருந்து இன்னைக்கு படித்து ஒரு கம்பெனியில் ரோசோன் என்டர்பிரைசஸ் முன்னாடி கம்பெனி முக்கியமாக இருக்கு. இருந்தாலும் இந்த கட்டோட மண்பாசனை விடாது. ஏன்னா நாங்கள் ஒரு எங்கள் மீனவர் வந்து கரப்படி விளைக்கிறதுக்கு, அப்புறம் கம்பார் விளைக்கிறதுக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு, தூண்டில் போடுறதுக்கு ஆழ்கடலில் போவோம். ஆழ்கடலில் பார்த்தா மொரேஷியஸ் வரைக்கும் எங்களோட மக்கள் போய் மீன் பிடிச்சிருக்காங்க. அதை வந்து ஷார்க் ஹண்டர்ஸ் சொல்லுவாங்க. ஷார்க் பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆட்கள். ஸோ அதான் இந்த கெட்ட விட மாட்டோம். நாங்கள் எங்கே போனாலும் இந்த கெட்ட விட மாட்டோம். வந்து சூப்பராக வாஷ் பண்ணுவோம். ஏன்னா இந்த மண் இருக்கும். பட் கெட்டதில் இஞ்சி நல்லது உடம்புக்கு. கொரோனாவில் முக்கிய மருந்து இப்போ எல்லா டாக்டர்ஸ் சித்தா எல்லாமே சஜஸ்ட் பண்ணுறது இஞ்சி தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இஞ்சி இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இஞ்சி பூண்டு ரொம்ப நல்லா வாஷ் பண்ணுங்க. சூப்பராக வாஷ் பண்ணிவிட்டு அதை தோலை கட் பண்ணோம். அந்த தோல் நல்லது. பட் நம்ம அதை கட் பண்ணி போடுவோம். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்ட்ரபிள் என்ன இருந்தாலும் வந்து இதை எடுத்துடும். கேஸுக்கு நல்லது. கேஸ் வந்து குடிச்சிட்டிங்கன்னா இதை கொஞ்சம் வறுத்துட்டு சாப்பிட்டீங்கன்னா கேஸ் உடனே நின்றுடும். எந்த மருந்துமே தேவையில்லை. இது மருத்துவ குணமான ஒரு தான். நம்ம வந்து மருத்துவ குணமான பீஃப் சாப்பிட போகிறோம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை தரும். கிராம்பு பட்டை பல்வலிக்கு எல்லாமே கிராம்பு எடுத்து வச்சிங்கன்னா பல்வலி ஓடி போயிடும். ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா எல்லாமே மருத்துவ குணமான இதுதான் யூஸ் பண்ணுறோம். வேற எந்த உள்நோக்கம் எங்களுக்கு கிடையாது. இது தெரியாது. மட்டன் மசாலா அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. பட் நாம வந்து ஸ்மாலாக தான் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்க கத்தி நல்லா வாஷ் பண்ணுவோம். நான் வந்து வாஷ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இது மஞ்சப்பொடியை தட்டி தான் வாஷ் பண்ணுறோம். எதுக்குன்னா கத்திலையும் இதோட இருக்க வைரஸ் இருக்குதுன்னா ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து இதை தடவிட்டு வாஷ் பண்ணுவோம். எல்லாமே மருத்துவ குணமாக தான். இதெல்லாம் மருந்துல வந்து நல்ல நீங்கள் பெட்டாடின் போடுறீங்களா, ஒரு முருகோட பெட்டாடின் போடுறீங்களா, அதை விட நல்ல மருத்துவமாக இது. ஸோ அதை போடுறோம். அதை போட்டு தான் வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இது வெங்காயம் கட் பண்ணுவோம். இப்போ தான் டச் பண்ண போகிறோம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தோல் ஊற்றிருக்கணும். இங்கே வந்து தூரமாக போடணும். இதுவே நம்ம போட்டுருந்தோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தோலை வச்சுருக்கணும். இந்த தோலை வச்சுருக்கோம். முடிச்சுட்டு மற்றவங்க இப்படி பார்த்தீங்கன்னா நார்மலாக குக் பண்ணுறவங்க ஹோட்டலில் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அதை வாஷ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து அதை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணால் கொஞ்சம் நல்லது. அது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கண் எரியும் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வாஷ் பண்ணால் நல்லது. கண் எரியாது. நம்ம இப்போ ஒரு பிளேட் எடுப்போம். வெங்காயத்தை கட் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது பிளேட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் பிளேட் வந்து க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கணும். நம்ம எல்லாமே இப்போ சுத்தமாக தான் பண்ணுறோம். கொரோனா டைம் நம்ம சுற்றி இருக்கவங்களும் சுகாதாரம் இல்லாமல் தான் தேவை. ஸோ கவர்மெண்ட் அதான் சொல்லுது, மினிஸ்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. பார்ப்போம். சின்ன பீஸாக கட் பண்ணோம். ஸ்லைஸாக கட் பண்ணோம்.
கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணணும் மெல்லிஸாக. நம்ம டொமாட்டோ கட் பண்ண போகிறோம். டொமாட்டோ கட் பண்ணால் ஸ்லைஸாக கட் பண்ணலாம் பாருங்கள். இது இவ்வளோதான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிவிட்டு அடுத்தது போவோம். இதை எடுத்து வைக்கணும். ஓகே, இஞ்சி எடுக்கிறோம். இஞ்சியை வந்து நம்ம முதல்ல இது பண்ணணும், தோல் எடுக்கணும். தோல் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுக்கிறோம். இந்த மாதிரி க்ளீனாக எடுக்கணும். சின்னதாக கட் பண்ணிட்டோம். இஞ்சி இந்த ஆட்டுறதை விட இப்படி கட் பண்ணி போடுறது நல்லது, மருத்துவ குணம். ஒரு இஞ்சியை பற்றி ஏதாச்சும்? இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா தொண்டைக்கு ஜலி போகிறதுக்கு, ஜலி சொல்லுவோம், நாங்கள் கபம்னு சொல்லுவோம், இதெல்லாம் போகிறதுக்கு நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சியே இந்த மாதிரி சொல்லலாம். இஞ்சி தண்ணி, இஞ்சி சாரில் குடிச்சா கபம் போகும், ஜலி போகும். ஜலதோஷம், ஸ்கால்டு, கஃப் இதெல்லாம் வராது. இதான் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா மருந்துலையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது, சிறப்புலாம் யூஸ் பண்ணுறது இதுதான். ஓகே, உடைச்சிருக்கோம். எடுக்கிறோம். இந்த மாதிரி க்ளீனாக எடுக்கணும். இந்த மாதிரி தான் எடுக்கணும். சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூண்டு, வெள்ளைப்பூண்டு, நாங்கள் வந்து இதை வந்து வெளுத்துள்ளின்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து வெள்ளைப்பூண்டு. இந்த வெள்ளைப்பூண்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்ட்ரபிள் மாறுறதுக்கு மிக நல்ல முக்கியமான ஒரு மருந்து. அது எல்லாம் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாமே பண்ணிட்டோம். ஒன்று மறந்துட்டோம், அதை எடுப்போம். இது வந்து பீஃப் வைப்போம். இன்னும் இது வந்து பச்சை மிளகாய்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது நல்ல சுவையானது. அது எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியாது, தேடுறோம். மேடத்துக்கு தான் தெரியும், மேடத்துக்கு கேட்போம். பச்சை மிளகாய் வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணுறோம். 4 டைம்ஸ் எடுப்போம். இப்போ இது நீளமாக கட் பண்ணுவோம். வைக்கிறோம். கட் பண்ணி வைக்கிறோம். நீளமாக கட் பண்ணி வைக்கிறோம். கடாய் எடுப்போம். கடாயை எடுத்துட்டோம். இதுதான் கடாய். தேவையான கடாய் எடுப்போம். இதை வாஷ் பண்ணணும். கிளியராக வாஷ் பண்ணிட்டோம். ஏற்கனவே வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கு. இருந்தாலும் வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணிட்டு இதை இப்போ ஆன் பண்ணுவோம். அப்படியே ஆன் பண்ணி வச்சுன்னா பார்ப்போம். ஆனால் எப்போவுமே சமையலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. வீட்டில் பட்டி இருக்கான்னு தெரியல. கிடைச்சிருச்சு. பற்ற வைக்க போகிறீங்களா? நம்ம பற்ற வைக்க போகிறோம். நம்ம பற்ற வைப்போம். பற்ற வைக்கிறதுக்கு யாருக்கும் சொல்லி தர வேணாம். கடாயை வைப்போம். இது வைப்போம். இதில் வந்து
ஆயில் வந்து எங்கே வைக்கிறாங்க நினைக்கிறேன். இதான் ஆயில். அழகான பாட்டில் வச்சிருக்காங்க ஆயில. பார்ப்போம். எல்லாம் வாஷ் பண்ணி வைப்போமா? அது வரை நல்லது வாஷ் பண்ணி வைக்கிறது. அது ஆயிடுச்சுன்னு கொஞ்சோண்டு இது ஊற்றுவோம். ஊற்றிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பட்டை போட போகிறோம். பட்டான்னு சொன்னால் சுவையானது, அது இறைச்சிக்கெல்லாம் நல்லது, பீஃப்க்கு நல்லது. அதுக்கப்புறம் கொதிக்க பாருங்க, கொஞ்சம் வாடி வரணும். அப்புறம் வந்து நாங்கள் என்னன்னு சொல்லுவாங்க, சுகந்த இலைன்னு சொல்லுவாங்க, சர்வ சுகந்தி இலை. இது சர்வ சுகந்தி இலைன்னு சொல்லுவாங்க. இதை போடணும். இது வந்து அந்த ஸ்டாரு. ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாம் போட்டோம். கிளப்பி விடணும். கொஞ்சம் கிளறி விடணும். கொஞ்சம் கிளறி விடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போடுவாங்க. அதனால வித்தியாசமாக வந்து இஞ்சி போடணும், நல்லது. அந்த இஞ்சியோட சாறு வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து தொடர்ந்து டைம் ஆனதால இந்த வறுத்து போடணும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வறுத்து போடணும், இந்த வெள்ளப்பூ போடணும், வெளுத்துள்ளி போடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாய், பச்சை மிளகாய் கொஞ்சம் போடணும். போட்டு கிளறி விடணும். வெங்காயம் போடணும். வெங்காயம் போடணும். வெங்காயம் போடணும். அப்புறம் வந்து இது போட்டுக்கணும், தக்காளி, டொமாட்டோ. இது கொஞ்சம் கிளறி விடணும். டீயை வந்து எப்போவுமே இதில் வைக்கணும், சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சு தான் பண்ணணும், இல்லைன்னா அது கரிஞ்சிடும். கொஞ்சம் தீயை கூட்டி வைப்போம். கொஞ்சம் கிளறி விடணும். கவனமாக இருக்கணும், இல்லை அடியில் பிடிக்கணும், கரிச்சிடும். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வாடி வந்துருச்சு. பார்ப்பீங்க, கொஞ்சம் வாடி வந்துருச்சு பார்ப்பீங்க. ஸோ பார்ப்போம், திறந்து பார்ப்போம். பார்த்துட்டு ஆமாம் கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா மட்டன் மசாலா போடுவோம். மட்டன் மசாலா போடுவோம், அளவுக்கு போடுவோம். இது வந்து கரெக்டு தான். நம்ம 1 கிலோ பீஃப், 1 கேஜி பீஃப் இருக்கிறதால 50 கிராம் போடுறது நல்லதான். கொஞ்சம் வந்து இது போடுவோம், மஞ்சள் தூள் வைப்போம். கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் போடுறது நல்லது. ஆச்சி மிளகாத்தூள், ஆச்சி வந்து எப்போவுமே சுவையானது. ஆச்சி மிளகாத்தூள் எப்போவுமே சுவையானது.
கிளறி விடணும். அது போட்ட அப்புறம் கிளறி விடணும். கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். அது மினரல் வாட்டர் தான், பிரச்சனை இல்லை. ஓகே, இது வந்து மினரல் வாட்டர் தான், பியூரிஃபை வாட்டர் தான், கவர்மெண்ட் அப்ரூவல் அதுக்கு தான் கொடுத்துருக்கு, சர்டிஃபைட் தான். ஸோ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இப்படியே சுற்றி ஊற்றுறது நல்லது. எல்லா மசாலையும் வந்து அதில் செஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி ஆட் பண்ணணும். பட் இப்போ இதெல்லாம் கிளறுவதுக்காக நம்ம கொஞ்சம் இது ஆட் பண்ணுவோம். பீஃபை போடணும். ஓகே, அடுத்து நம்ம வந்து ஸோ அது பாருங்க, இந்த மாதிரி எடுத்து க்ளீனாக போடணும். போட்டோம். கிளறி விடணும். இந்த மாதிரி கிளறி விடணும். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? என்ன சுவையா பார்க்கும்போது சாப்பிட தோணுதா? கூட்டு வச்சுட்டோம். கூட்டு வச்சுட்டோம். நல்ல சுவையாக வேகணும். விட்டுட்டு இப்போ ஒரு 20 நிமிஷம் அது வேகிறதுக்காக பீஃப் நல்லா வேகணும். இந்த மீட் வந்து நல்லா வந்து மெதுமெதுன்னு வரணும். ஏன்னா இது இங்கே சென்னை பீஃப் ஆனதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஊரென்னா 10 நிமிஷம் போதும். இது வந்து நல்லா வந்து வரணும். அதை 20 நிமிஷம் மூடி வச்சுட்டு மூடுவோம். இல்லை சுத்தமாக இருக்கணும் மூடி. பார்த்தீங்களா? சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக வந்து போவோம். 20 நிமிஷம் வரும். ஓகேவா? பார்ப்போம். வாங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க கொஞ்சம் என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு போடணும். அது கொதிக்குது. கொதிச்சு இதெல்லாம் வருது. இருந்தாச்சு. நல்லா சூப்பராக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருக்கு. வேகலை, இன்னும் வேகணும். திரும்ப பார்ப்போம் ஓப்பன் பண்ணி எப்படி வரும். நல்ல சுவை வருது, நல்ல மனம் வருது, நல்ல மனம் வருது. பார்ப்போம். மூடும். உப்பு போடுவோம். தேவையான உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு கூட நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுவையா இருக்கு. பீஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் வத்த விடுவோம். ஓகே, ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு
டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பார்த்து மெது மெதுன்னு வெந்திருக்கு. பீஃபும் பாருங்கள் மெது மெதுன்னு வெந்திருக்கு. மெது மெதுன்னு பார்த்தீங்களா, கலரை பார்த்தீங்களா, மெது வந்து கொழுப்பெல்லாம் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. கொழுவு அந்த மஞ்சள் கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சோத்து கலரில் நல்லா இருக்குது. ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பீஃப் பாருங்க, இதான் அந்த ஒரு பீஃபு தூத்தூர் பீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது எப்போவுமே மருத்துவ குணமாக பண்ணியிருக்கோம். இஞ்சி நம்ம சொன்னோம்ல, கஃப்பு கோல்டு இதற்கெல்லாம் நல்லது. கேஸுக்கு வந்து வெள்ளைப்பூண்டு கார்லிக்னு சொல்லுவாங்க, நல்லது. அப்போ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிற வாஷ் பண்ணது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ட்ரை பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இந்த கொரோனா டைமில் எல்லாருமே சேஃபாக இருங்க. மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுங்கள். அப்புறம் மாஸ்க்னு சொல்லுவீங்க, இந்த மாஸ்க்கு வச்சு தான் இருக்குது. மாஸ்க்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் ஏன் போகணுன்னு பார்த்தா எங்கிட்ட மாஸ்க் இருக்குது. ஷோக்கு சொல்கிறதுக்காக அந்த மாஸ்க் மாற்றி வச்சுருக்கோம். ஸோ மாஸ்க் போடுங்க. எல்லாருமே கை கால் சுத்தமாக கழுவுங்க, சானிடைசர் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இருங்க. ஓகே, பாய். ஓகே பாய். என்னோட இது வந்து தலைப்பாக்கட்டு, எங்கள் ஒரு தலைப்பாக்கட்டு ஸ்பெஷல் தலைப்பாக்கட்டு நாங்கள் எடுக்கிறோம். கொடுத்துட்டு ப்ரோக்ராம் நல்லா இருங்க. எல்லாருமே விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீனவர்கள் விவசாயிகள் ரொம்ப முக்கியம். மீனவர்கள் தான் பன்னாட்டு வணிகத்தில் நம்ம நம்பர் ஒன்றா இருக்கும். மீனவர்கள் இல்லைன்னா இந்தியா இல்லை. அதே மாதிரி விவசாயிகள் தான் நம்ம சாப்பிட முடியாது. விவசாயிகளுக்கு கடவுள் எப்போவுமே மழை கொடுத்து தண்ணி கொடுத்து விவசாயிகள் நல்லா இருக்கணும். கவர்மெண்ட் கொஞ்சம் விவசாயிகள் கடனையும் மீனவர்களோட கடனைகளையும் கொஞ்சம் தள்ளுபடி செஞ்சால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீட்டு தேர்வுக்கு நம்ம சொல்கிறோம்னா, நீட்டு தேர்வு வந்து ஒன்று ஏழை எளிய மக்களுக்கு அது ஆபத்தாக இருக்க முடியுது. நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ நீட்டு தேர்வை கொஞ்சம் கவர்மெண்ட்டே தள்ளுபடி செஞ்சு கொஞ்சம் இது பண்ணால் நல்லா இருக்கும். அது இல்லாமல் வாட் ஃபார் டிஎம்கே முக ஸ்டாலினுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. எம்கே ஸ்டாலின் அவர் வந்து நல்ல ஒரு தலைவர். அவர் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேயராக இருக்கும்போது சென்னையை பார்த்தீங்க, சென்னையாக இருக்கணும்னா முக. ஸோ வாட் ஃபார் டிஎம்கே தளபதி நெக்ஸ்ட் சிஎம். பாய்.